தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம். இப்போ ஹிந்துவில் இப்போ டெல்லி போராட்டத்தில் பெல்லட் கன் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற செய்தி வெளியே வந்துச்சு இல்லையா? அப்போ அதை ஒட்டி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வருது. காஷ்மீரில் 2010 பெல்லட் கன் யூஸ் பண்ணாங்க. 2016 ஆண்டில் மட்டும் 6000 பேர் மேலே பெல்லட் கன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பலருக்கு பார்வை போயிருக்குன்னு அதில் ஒரு லேடி, அந்த லேடிக்கு அப்போ 2016 8ஆம் கிளாஸ் ஏதோ படிக்கிறாங்க. வீட்டு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து பாடம் படிக்கிறதுக்காக உட்காந்துருக்குறாங்க. அப்போ வெளியே ரோட்டில் நடந்த போராட்டத்தில் போலீஸ் அடித்த பெல்லட் கன்று ஜன்னல் வழியாக இவங்க முகத்தை தாக்கி 2 கண்ணும் பார்வை போயிடுச்சு. அப்புறம் அவங்க பிரெய்லி முறையிலெல்லாம் டிகிரி முடிக்கிறாங்க. அதன் பிறகு மாநில அரசனுடைய உதவி கேட்டு அவங்க இந்த எல்பிஜி அந்த முகவரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கே பல வருடங்கள் ஆகுது. இந்த ஸ்டோரியை போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் போட்டதை அதை தூக்கிட்டாங்க. அதே போல் வயர் நிறுவனத்தினுடைய பல செய்திகள். இப்போ அமெரிக்காவில் ஒரு காலிஸ்தான் போராளியை கொல்வதற்கு முயற்சி நடக்குதுன்னு ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸை பற்றி ஒரு செய்தி வயர் வெளியிடுதுன்னா அதை தூக்குறாங்க. இப்படி பிஜேபிக்கு எதிராக என்னவெல்லாம் செய்தி வருகிறதோ, ஒன்றிய அரசுக்கு எதிராக எந்த செய்தி வருகிறதோ அதையெல்லாம் ஃபேஸ்புக் நிறுவனம், மெட்டா நிறுவனம் அதை தூக்குது. அந்த அக்கௌண்ட்டை முடக்குது. ஒரு காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் சொல்கிறாரு, 2025 மட்டும் அது மாதிரி 25,000 போஸ்ட்டு அக்கௌண்ட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் முக்கியம், ஆளுங்கட்சியினுடைய ஆளும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு முக்கியம். அவர்களை பகைத்து கொண்டு தொழில் பண்ண முடியாது. அதனால் அவர்களுக்கு விருப்பப்பட்டபடி அவனுடைய அல்காரிதத்தையே மாற்றுறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவனுடைய அல்காரிதம் மோடியை எதிர்த்து பேசுகிறவங்க, சிஜேபியினுடைய ப்ரொட்டஸ்ட் வீடியோ இதையெல்லாம் தேடி 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 அதை தூக்குகிறது. இதுதான் கருத்து சுதந்திரத்தின் லட்சணம். மெட்டா நிறுவனம் தன்னை ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா உலகத்துக்கே நாங்கள் முகங்களை இணைக்கிறோம் தானே ஃபேஸ்புக்கு அர்த்தம். நண்பர்கள், உறவினர்கள் எங்கே இருந்தாலும் இணைக்கக்கூடிய ஒரு புக்கு தான் ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை மெட்டா நிறுவனம் செய்கிறது. இப்போ அடுத்து மோடி அரசு இன்னும் டைட் பண்ணுறாங்க. என்ன டைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஐடி ஆக்டின் படி சோஷியல் மீடியாவை நடத்துகின்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் ஒரு செய்தி வெளியாகிடுச்சுன்னா அவங்கள நீங்கள் குற்றம் சுமத்த முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க இடைத்தரகர். செய்தியை போடுறவர் ஒருத்தர், படிக்கிறவர் ஒருத்தர், அதுக்கு இடைத்தரகராக மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்கள சார்ஜ் பண்ண முடியாது. ஏதாவது சொன்னீங்கன்னா அதை நீக்குவாங்க. இப்போ அரசாங்கம் குற்றம் சாட்ட முடியாது, அவங்க பேரில் வழக்கு தொடுக்க முடியாது. இப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா, உன்னுடைய ஃபேஸ்புக் அல்காரிதம் சில விஷயங்களை திட்டமிட்டு காட்டுகிறது. இப்போ குழந்தைகள் பாலியல் சம்மந்தமாக அப்படின்னா அதை காட்டுகிறது, சில இதை காட்ட மாட்டேங்குது. அப்போ நீயே செய்திகளை அல்லது இந்த மாதிரி பிரச்சனைக்குரியற்ற முன்னுரிமை கொடுத்து காட்டுற, அப்போ நீயே கொண்டு போய் சேர்க்குற. அப்போ அதனால் நீ இடைத்தரகர் இல்லை, நீயே நீயே பார்ட்டி, நீ தான் பொறுப்பு அப்படின்ற முறையில் டைட் பண்ணுறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்னும் சரண்டர் ஆகிடுறாங்க. தலைவா, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அத்தனையும் நாங்கள் கேட்குறோம், எங்கள் பிஸ்னஸை கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனம் இதை செய்து வருகிறது. இது வயரு, ஸ்க்ராலு, ஹிந்து இந்த பத்திரிகைகள் நடந்திருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்திருக்கு. இன்னும் ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், அல் ஜசீராவில் 3 பார்ட்டு கட்டுரை வந்துச்சு. ஆமாம், ஃபேஸ்புக் நிறுவனம் இந்திய தேர்தல்களில் பிஜேபிக்கு ஆதரவாக எப்படி ப்ரமோட் பண்ணாங்க, ஃபேக் நியூஸை எப்படி ப்ரமோட் பண்ணாங்க, அதாவது காங்கிரஸு, ஆம் ஆத்மி இந்த தலைவர்களுக்கு எதிராக அதில் பேசியிருப்போம். அப்போவும் ஃபேஸ்புக் நிறுவனம் அப்படி தான் நடந்துக்குச்சு. அப்போ அவங்களுடைய அல்காரிதமே இப்படி தான் செய்யுது. நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாவோட இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் சமயத்தில் நீங்கள் மோடின்னு போடுறது கூட நடுவில் ஏதாவது கொஸ்டின் மார்க்கு, ஆச்சரியக்குறி அல்லது ஸ்டார் போடணும். நீங்கள் மோடின்னு போட்டு திட்டிட்டிங்கனாலே அதை கண்டுபிடிச்சிட்டு அதை முடக்குது. இன்னொன்று மறைமுகமான முடக்குதல். அப்போது உங்கள் அக்கௌண்ட்டை முடக்க மாட்டாங்க, போஸ்ட்டே முடக்க மாட்டாங்க.
ஆனால் உங்களுடைய நண்பர்களுடைய டைம்லைனுக்கு அது போகாது, சரியாக வராது, அதனுடைய பார்வைகளே அது வந்து பெறாது. இதையும் அவங்க மறைமுகமாக இல்லீகலாக செய்கிறாங்க. இது இப்போ சிஜேபி போராட்டம் வந்து பரவியது, மக்கள் சப்போர்ட்டு பெற்றது, இளைஞர்கள் மாணவர்கள் வந்ததுக்கு காரணம் சோஷியல் மீடியா, முக்கியமாக இன்ஸ்டாகிராம். அங்கங்கே வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. இப்போ இதை முடக்கணும்னு சொன்னால் இங்கே கையை வைக்கணும். இப்போ எப்படி சமூக ஊடகங்கள் மாணவர்களை இணைத்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதோ, ஏன்னா சிஜேபியினுடைய தோற்றமே இன்ஸ்டாகிராம் தானே. அவர் காக்ரோச்னு சூரியகாந்த் பயன்படுத்துகிறாரு, இவர் வேடிக்கையாக அஜித் திப்பிகே வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்து யாரெல்லாம் சேரலான்னு கிண்டலாக போடுறாரு, சேர்றாங்க. அமெரிக்காவிலேருந்து வராரு, போராட்டத்தை அறிவிக்கிறாரு, ஜந்தர் மந்திர், இப்படி அது போகுது. இதை யாரும் எதிர்பார்க்கலை. இப்போ டேட்டாலாம் உங்கள் கையில் இருக்கும்போது மக்கள் என்ன அதிருப்தியில் இருக்கிறாங்க, எங்கே எப்போ என்ன பிரச்சனை வரும்னு ஓரளவு நீங்கள் கணிக்க முடியும்னா இதை நீங்கள் கணிக்க முடியாது. இது எல்லாமே தற்செயலாக நடந்தது. ஆனால் அதற்கான அடிப்படை ஒன்று இருக்குது. மக்களிடையே, இளைஞர்களிடையே, மாணவர்களிடையே கோபம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் இந்த அச்சுறுத்தல் வரக்கூடாது நமக்கு அப்படின்னா இப்போவே இவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு மோடி அரசு செய்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கி சிஜேபி வீடியோ அல்லது மோடியை விமர்சிக்கின்ற செய்தி ஊடகங்களுடைய செய்தி பதிவுகள்லாம் வந்து நீக்கப்படுகிறது, அக்கௌண்ட்டுகள் முடக்கப்படுகிறது, இப்படி வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இல்லை, இதில் ஒரு அச்சம் நிலவுதா? இப்போ யாருக்குமே அடிபணிய மாட்டோம் அப்படின்னு இருந்த பாஜகவை அடிபணிய வச்சு தர்மேந்திர பிரதானை பதவி விலக வச்சுட்டாங்க. அதுக்கு இந்த இளைஞர் படை தான் காரணம், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நாளைக்கு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி போகுது. E20 ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி இவிஎம்களை வந்து தடை பண்ணிவிட்டு பழைய முறைக்கே போகணும்னு சொல்லி ஒரு குரூப்பு எழும்பிச்சு. இன்னும் பல மாநிலங்களில் நம்ம பேசின மாதிரி இந்த மாணவர்களுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக இப்போ சிஜேபி வந்து தன்னை வந்து ஒரு அரசியல் கட்சியாக பிரதானப்படுத்தி அதில் மெம்பர்ஷிப் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து தொடங்கியிருக்கு. அப்போது இந்த ஒரு அச்சத்தின் விளைவாகத்தான் இந்த வேலைகளை எல்லாம் வந்து பாஜக செய்துட்ருக்கா. கண்டிப்பாக பிஜேபி பொறுத்தவரை சிஜேபியினுடைய போராட்டம் ஒன்று, ஜன்ஸ்வராஜினுடைய பிரசாந்த் கிஷோர் பாட்னாவில் வெற்றி பெற்றது, அதுவும் தேசிய தலைவர் நிதின் நவீனுடைய தொகுதி, அவர் ராஜினாமா பண்ண தொகுதி தானே அது. அதில் அவர் 19,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இவ்வளவுத்துக்கும் அந்த தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதமே 36 தான். அந்த குறைவான வாக்கு சதவீதத்தில் கூட எதிர்க்கட்சியை, அதுவும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிச்சிருக்கிறார். அப்போ மாணவர்கள், இளைஞர்கள், மக்களிடையே இந்த கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. கண்டிப்பாக மோடி அரசு, என்டிஏ அரசுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்பது வலுவாக நிலவுகிறது. அப்போ இதற்கு முன்னாடி அவர்கள் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க, சாதி மத ரீதியாக வாக்குகளை பிளப்பது, இதை செய்தார்கள். குறிப்பாக முஸ்லீம் மக்களை குறிவைத்து தாக்கினாங்க. இப்படியெல்லாம் செய்து வாக்குகளை பெற்றார்கள். இப்போ அது வந்து வேலைவாய்ப்பு, இளைஞர்கள், படிப்பு, நீட் தேர்வு, கொஸ்டின் லீக்கு, இப்படி அது வந்து வருது. இப்போ ஜார்க்கண்ட் ராஞ்சியில் பெரிய போராட்டம் நடக்குது. இவ்வளோத்துக்கும் ஜார்க்கண்டில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் ஆளுது. அந்த போராட்டத்தை பிஜேபி ஆதரிக்குதான். எப்படி இப்படியெல்லாம் வந்து ரெட்டை வேடம் போட்டாலும் மக்கள், மாணவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து முல்லை முள்ளால் எடுப்பது போல் சோஷியல் மீடியா மூலம் பரவிச்சு. அப்போ சோஷியல் மீடியாவை திரும்ப நம்ம கண்ட்ரோல் எடுப்போம் அப்படின்ற முறையில் தான் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை வந்து அவங்க கை வச்சுருக்கிறாங்கன்றது இப்போ இல்லை. மோடி ஆட்சிக்கு வந்தது பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சிஜேபி வீடியோக்கள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் நீக்கப்படுவதற்கு காரணம் மோடிக்கு ஏற்பட்டிருக்கிற பயம்தான். ஆனால் இதே மெட்டா நிறுவனம், ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனம், அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் உள்ள நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட $900 மில்லியன் வந்து ஃபைன் போட்டிருக்கிறான். ஏன் ஃபைன் போட்டிருக்காங்கன்னா, நீ குழந்தைகள் பாதுகாப்புக்கான மெக்கானிசம் செய்யலை. ஒரு வழக்கறிஞர் வந்து குழந்தைகள் சம்மந்தமான பாலியல் இதை வந்து வேணும்னே தேடுனா ஃபேஸ்புக்கே அதை காட்டுதான். அப்போ அதை வைத்து கொண்டு அவர் கேஸ் போடுறாரு. அதே மாதிரி இன்னொரு கேஸு, 2 கேஸையும் விசாரித்து மெட்டா நிறுவனத்துக்கு $900 மில்லியன் ஃபைன் போட்டிருக்காங்க. அப்போ மெட்டா நிறுவனத்தின் தலைமையகமான அமெரிக்காவில்
மெட்டா நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் அமெரிக்க அரசு டேட்டா கேட்டாலும் டேட்டா கொடுக்குறாங்க. இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சமூக ரீதியாக நான் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற வகையில் செய்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது இந்தியாவில்? நீ சமூக ரீதியாக என்ன பாதிப்புனா நான் ஏற்படுத்திக்கோ. இப்போவே உங்கள் டைம்லைனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு பெண்ணு நடனம் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ திடீர்னு வருது. அதை வந்து ஒரு செகண்டு பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஒரு செகண்டு அவங்க பார்க்குறீங்கன்னு அந்த ஐபால் அதை வந்து இம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து தொடர்ந்து அதை போடும், அது வரும் இல்லையா? அடுத்தது வந்து நீங்கள் சரி எதையுமே பார்க்கல அப்படின்னாலும் கூட அர்த்தமற்ற வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உங்கள் டைம்லைனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் எந்த கண்ட்ரோலும் இருக்காது. அது ஆபாசமான வீடியோக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ். இது அங்கே கண்ட்ரோல் இருக்குது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் வந்து மெட்டா நிறுவனத்து மேலே வழக்கு தொடுத்து நீ வந்து சோஷியல் மீடியான்னு சொல்கிற, சொல்லிவிட்டு அங்கே வந்து மார்க்கெட்டு வியாபாரம் விளம்பரம் அதெல்லாம் கொண்டு போய் ஃபேஸ்புக்கு வர்றவனை நீ ஆன்லைன் வியாபாரத்துக்கு இழுத்துட்டு போகிற. இது மற்ற ஆன்லைன் நிறுவனங்களுடைய உரிமையை வந்து பாதிக்குது. அவங்க சோஷியல் மீடியா வச்சுக்கல. அப்போ இது வந்து ஏகபோகம்னு சொல்லி அவங்களும் ஃபைன் போட்டிருக்காங்க. அப்போ மெட்டா நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஃபைனு, அமெரிக்காவில் ஃபைனு, இந்தியாவில் ஃபைன் கிடையாது. டிஸ்கவுண்ட், தள்ளுபடி, ஆஃபர். என்ன ஆஃபரு? நீங்கள் மோடி அரசுக்கு ஆதரவாக செஞ்சுக்கிட்டா நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்ற முறையில் இங்கே வந்து நடக்குது. அப்போ மோடிக்கு அந்த பயம் இருக்குது. அந்த பயத்தை வந்து சரி செய்வதற்கு இவர்கள் இதை கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ மோடி அரசு சொல்லி மெட்டா வந்து அதை கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மார்க்கெட்டு உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. அதை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்போ இங்கேன்னு இல்லை, எங்கெல்லாம் அதான் எப்படின்னாங்க, மேற்கத்திய நாடுகளில் இவன் ஜனநாயகமாக நடந்துக்குவான், இல்லைன்னா அந்த கவர்மெண்ட்டு ஃபைன் போடும். மூன்றாம் உலக நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகார அரசுகள் அல்லது ஆளும் அரசுகளுக்கு ஜால்ரா அடிப்பான். அடித்தா அவனுடைய மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுக்குவான். இதுதான் மெட்டா நிறுவனத்தினுடைய உத்தி. அதை இவர்கள் செய்கிறார்கள். இப்போ மோடி இதை இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்கள் சொல்வது போல் சிஜேபி ஒரு கட்சியாக உருவெடுக்குது, மற்ற இடங்களில் வேறு பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்ணுது அப்படின்னா அது இன்ஸ்டாகிராமில் வராது. என்ன பண்ணுவீங்க? எப்படி கொண்டு போவீங்க? ஃபேஸ்புக்கில் போட்டால் அங்கேயும் வராது. இப்போ யூடியூப்பில் போடுறீங்க, யூடியூப்பில் கொஞ்சம் வரும், ஆனால் இது இன்ஸ்டாகிராம் அளவுக்கு இது பார்வைகள் இல்லை. அடுத்தது யூடியூபே கையில் எடுத்துகிட்டா போச்சு. ஆமாம். இப்போ யூடியூப்லேயே நீங்கள் வந்து மோடி ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஐடி ஆக்டின் கீழே வந்து உங்கள் இதை முடக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் முடக்குவான். அதாவது அவனுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறி இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்து முடக்கிறதில்ல. ஒன்றிய அரசுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதனால் உங்கள் இதை முடக்கியிருக்கோம் அப்படின்னு தான் யூடியூப் சொல்லுவோம். அப்போ நீங்கள் எங்கே போகணுன்னா யூடியூப்கிட்ட போக முடியாது. நீங்கள் வந்து ஐடி அமைச்சகத்திட்ட போய் அங்கே தான் நீங்கள் முறையிடணும். முறையிட்டு அதை நீங்கள் டெல்லிக்கு போய் வழக்கறிஞரை வச்சு பார்த்து அவங்க வந்து அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணி அவங்க நியாயமாக செய்வாங்க. ஆமாம். அப்போ இதெல்லாம் வந்து சாத்தியமா? இப்போ யூடியூப்பு ஏதாவது உங்கள் வீடியோவை முடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மெயில் அனுப்பலாம், இந்த காரணத்தினால முடக்கியிருக்கீங்க, இது தவறு, இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறலை அப்படின்னா 24 மணி நேரத்தில் அவன் பதில் போடுவான். நீங்கள் வந்து அதை நீக்கலாம், ஏதோ ஒரு இது நடக்கும். ஒன்றிய அரசுனா நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு சென்சார்ஷிப்பை மோடி அரசு கொண்டு வருகிறது. ஒரு புறம் கோடி மீடியான்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே மோடி பக்கம் இருக்குது, 1-2 தவிர, சில மாற்று ஊடகங்களை தவிர. அப்புறம் சோஷியல் மீடியாவை இப்படி நிறுவனங்கள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டா அப்புறம் சிஜேபியே சமூக வலைத்தளங்களின் மூலமாக வளரும்போது அந்த சமூக வலைத்தளங்களே அவங்களுக்கு எதிராக இருந்தால் என்ன செய்வீங்க? அப்போ இதுக்காக நீங்கள் ஒன்று உருவாக்க முடியுமா? இன்ஸ்டாகிராமுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது முடியுமா? அடுத்து ஸ்னாப்சாட் வருதுன்னா அதுக்கும் இதுதான் வந்து கதி. அப்போ சர்வாதிகாரிகள் எப்படி தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்றது இதெல்லாம். அப்போ இதில் ரிசல்ட் வந்து என்னென்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவை நம்பாமல் நீங்கள் சொந்தமாக மக்கள் மத்தியில் போய் நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கணும், இல்லையா? நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த செய்திகளை பரப்பணும், செய்திகளை அனுப்பணும். அதுக்கு வேறு என்ன வழி அப்படின்றத யோசிக்கணும்.
அப்படி தான் இது செய்ய முடியும். கண்டிப்பாக இளைஞர்கள் அதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க. நிச்சயமாக ஒரு பாஜகவிற்கு குறிப்பாக ஆளக்கூடிய மோடி, அமித்ஷா இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இது உருவாக்கியிருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு போராட்டம் வலுப்பெற்றிருக்கு. பல மாநிலங்களையும் வலுப்பெற்றிருக்கு. சிஜேபியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.